வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகனுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். பெருமாள் கோவில்களில் தீர்த்தம் கொடுப்பார்கள். இந்த தீர்த்த பிரசாதம் அப்படிங்கிறது இந்த பெருமாள் கோயில்களில் வழங்கப்படுகிறது. அது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? பெருமாள் கோயில்களை விட முருகன் கோயிலில் தீர்த்த பிரசாதம் வழங்கி ஜடாரி வைக்கிற முருகன் கோயில் இருக்கிறது. வள்ளிமலையில், அந்த வள்ளிமலையில் மேலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திலே தீர்த்த பிரசாதம் கொடுத்து ஜடாரி வைக்கின்ற பழக்கம் இன்றளவும் இருக்கிறது. இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள்? ஏன்னா அகால மரணம் அப்படிங்கிறது நிகழாமல் இருக்க வேண்டும். இந்த அகால மரணம் அப்படிங்கிறது என்ன? உன்னுடைய ஆயுர்பாகம் முடிவதற்குள் இறக்காமல் இருக்க வேண்டும். துர்மரணம் ஏற்படக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, மனநிலை மாறி தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது, விபத்துக்களில் இறக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பெருமாள் வேண்டிக் கொள்ளுகிறார். பெருமாளுடைய தீர்த்தமாக, பெருமாளுடைய பாதத்தில் பட்ட தீர்த்தமாக வழங்கக்கூடிய இந்த பிரசாதம், தீர்த்த பிரசாதம், சீர்காழிக்கு அருகாமையிலே உள்ள அண்ணன் பெருமாள் கோவில், இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த தீர்த்த குலத்தில் நீராடினால் அகால மரணம் நடைபெறாது. வாஸ்தவம். எல்லாரும் அந்த ஊருக்கு போக முடியாது இல்லையா? வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க, வயதானவர்கள், வியாதியஸ்தர்கள், இவங்கெல்லாம் போக முடியாது. அந்த மாதிரி போக முடியாதவங்களுக்காக என்ன செய்யறது? இப்பொழுதுதான் இந்த தீர்த்த பிரசாதம் அப்படிங்கிறது எல்லா கோயிலையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அகால மரணம் வரக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணுடைய ஆசி கிடைக்க வேண்டும். இந்த விஷ்ணுவனுடைய பாதத்தில் பட்ட தீர்த்தம் நாம் அருந்தினோமே ஆனால் சகல வியாதிகளும் குணமாகி அகால மரணம் ஏற்படாமல் மிருத்யு தோஷம் நீங்கி சகல வியாதிகளும் நீங்கி சந்தோஷமாக வாழ முடியும். அதனால்தான் நம்மளுடைய வீட்டிலே கூட இந்த விஷ்ணு பாதம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதை பூஜை பண்றோம். நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டாலும் அந்த கடவுளை வீட்டினிலே வைத்து அதற்கு தினமும் அபிஷேகம் செய்து அந்த தீர்த்த பிரசாதத்தை அருந்தி வந்தீர்களே ஆனால் இந்த அகால மரணம், துர்மரணம் இவையெல்லாம் நடைபெறாமல் இருக்கும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்.